ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான பன்னீர் ஸ்டஃப்டு பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, அது நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தனியா 2 டேபிள் ஸ்பூன், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க, அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு. இப்போ நம்ம பன்னீரை துருவி அதில் சேர்த்துக்கலாம். இந்த பராத்தா உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குட்டீஸ்க்குலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து விடனா சூப்பராக கொடுத்து விடலாம், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. பன்னீரை நல்லா துருவி சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே ஆற விட்டுடுங்க. இதுக்கு மாவு பிசையும் போதே கொஞ்சமாக உப்பு, நான் பொடியாக கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம உள்ளே மட்டும் மேலே இருக்க லேயரும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. சப்பாத்தி மாவு எப்போவுமே சாஃப்டாக வரும்னா நம்ம மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசைஞ்சோம்னா மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் நீங்கள் எவ்வளோ மெலிசாக வேணாலுமே திரட்டி எடுக்கலாம். இது நார்மலாக நீங்கள் எந்த சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த மசாலாவும் நல்லா ஆறி இருக்கு. இதை நம்ம சப்பாத்தி போடும்போதுமே உருட்டிக்கலாம். நம்ம முன்னாடியே உருட்டி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு எடுத்து அப்படியே உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஈஸியாக திரட்டி எடுத்துக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் தேவையோ அந்த அளவுக்கு இந்த உருண்டைகளோட சைஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். கூடவும் செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம். சப்பாத்தி மாவை நல்லா மாவில் இந்த மாதிரி அமுக்கி எடுத்துட்டு நல்லா நம்ம கொழுக்கட்டைக்கு கப்பு செய்வீங்களா அந்த மாதிரியே நல்லா விரலால் இந்த மாதிரி பவுல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம மசாலா உருண்டையை உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த மாவை நல்லா இந்த மாதிரி மூடி விட்டுடுங்க. அப்போ உள்ளே இருக்க ஸ்டஃபிங் பெருசாக வெளியில் வராது. ஃபஸ்ட்டு 1-2 செய்யும்போது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். போக போக நம்ம செய்ய செய்ய சூப்பராக வந்துடும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு தான் இதனோட லேயரை உங்களோட பிரித்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பரான பன்னீர் பராத்தா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.